வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சில்லி இட்லி. ஸோ இது வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து நீங்கள் காலையில் சுட்ட மீதமுள்ள இட்லி வச்சு கூட ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சுமாராக ஒரு 15 இட்லி எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் இட்லினால நான் 15 எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய சைஸ் இட்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 இட்லி எடுத்துங்க. அது வந்து நான் சொல்கிற ரேஷியோக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து தவாவில் வந்து சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ தவாவில் வந்து தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது மேலே வச்சு நம்ம இட்லியை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலி சில்லி இட்லி வந்து இட்லி வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் நம்ம இன்றைக்கி செய்கிறது. ஸோ கொஞ்சம் கம்மியான எண்ணெயில் வந்து தோசைக்கல்லே வச்சு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இது வந்து அதே மாதிரி வந்து ஈக்குவலாக அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம் இந்த டைமில். ஸோ இது வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து எல்லா சைடும் வந்து இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம் நம்ம இட்லியை. ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போதே வந்து கூடவே வந்து அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து திருப்பி போட்டு எல்லா இட்லி பீசஸும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம இது மாதிரி வந்து தவாவில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். நம்ம அதில் வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 5 பெரிய சைஸ் பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து இது கூட வந்து ஒரு குடமிளகா வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து இதே மாதிரி வந்து க்யூப்ஸாக வந்து லேயராக பிரித்து க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா வந்து 2 மினிட்ஸில் வந்து வதங்கிருச்சு. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம இட்லியில் உப்பு இருக்குது. அப்புறமா வந்து நம்ம ஆட் பண்ண சாஸ்லலாம் கூட உப்பு இருக்குது. ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சாஸ்லாம் சேர்த்தோன்னே வாசனை வந்து நல்லா கமகமன்னு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்புறம் இந்த சாஸு அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இப்போயே வாசனை. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாமே வந்து இட்லி பீஸ் மேலே வந்து நல்லா கோட் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா இட்லி பீசஸ் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு எல்லா இட்லியுமே வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இட்லி வந்து அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். அப்புறமா வாங்க நம்ம வந்து சூப்பராக பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் மீதமுள்ள இட்லி வச்சு கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக குயிக்காக ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.